உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை, ஏதாவது தடை வந்துட்டே இருக்குன்னு கவலையாக இருக்கீங்களா? அப்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூப்பரான கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திருவேதிகுடி வேதபுரீஸ்வரர் கோவில் தான் அது. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சிவன் ஒரு சுயம்பு மூர்த்தி. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் 13, 14, 15ஆம் தேதிகளில் சூரியனோட ஒளிக்கதிர்கள் நேராக சிவலிங்கம் மேலே படுறதை பார்க்கவே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கும். பொதுவாக திருஞான சம்பந்தர் ஈசனை பற்றி தான் பாடுவார். ஆனால் இந்த திருவேதிகுடியில் மட்டும் பக்தர்களோட கல்யாண தடை நீங்கணும்னு ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டை நாம் வீட்டில் இருந்தபடியே காலையிலையும் மாலையிலையும் படிச்சுட்டு வந்தாலே சீக்கிரமே கல்யாணம் கைகூடும்னு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் சிலையில் அம்மன் எப்போவுமே சிவனோட இடது பக்கம்தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பெண்களுக்கு ஒரு படி மேலே முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக அம்மன் சிவனோட வலது பக்கத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இங்கே இருக்கிற அம்மனோட பேர் மங்கையர்க்கரசி. கல்யாண தோஷம் இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு மஞ்சள் புடவையும் தாலியும் காணிக்கையாக கொடுத்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க படிப்பில் சுட்டியாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கிற வேத பிள்ளையார் கண்டிப்பாக கும்பிடணும். அவர் வேதங்களை ரொம்ப ஆர்வமாக கேட்கறதுக்காக தலையை கொஞ்சம் சாய்த்து வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். கல்யாணத்துக்கும் சரி கல்விக்கும் சரி அருள் பாலிக்கிற இந்த திருவேதிகுடிக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு விசிட் அடிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.